மிசிகாவே மானிட ரட்சகரே, மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே, இயேசு மிசிகாவே. பாடி புகழ்கின்றோம் உம்மை, வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே, நீ பரிசுத்த 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 ஆண்டவரே, நீ பரிசுத்த இயேசு மிசிகாவே. தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடைய ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடைய ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம்.
மகன் தூயாவியார் ஆகிய மூவர் இறைவனை ஆராதிக்கின்றவர்களாக ஆண்டவருடைய சன்னதியிலே நாம் வந்து இருக்கின்றோம். இந்த நேரம் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு நமது உள்மனதை ஒருநிலைப்படுத்துவோம், அமைதிப்படுத்துவோம். நாம் இந்த நாளினுடைய அனைத்து பயணங்களையும் முடித்துவிட்டு, இந்த நாளுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சன்னதியில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் இந்த நேரத்திலே நாம் இன்று காலை முதல் மாலை வரை செய்த எல்லா காரியங்களையும் ஒரு முறை சிந்தித்து பார்த்து கொண்டு, நம்மை அலட்டுகின்ற சில காரியங்கள் இருக்கலாம், நம்மை அசுஸ்தப்படுத்துகின்ற சிலவே இருக்கலாம், வேதனை தருகின்ற சில சம்பவங்கள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் இந்த நேரத்திலே மாற்றி வைப்போம். இவையெல்லாம் இறைவனை ஆராதிப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கின்றவை, இறைவனை முழு மனதோடு அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கின்றவை. ஆகையால் ஒரு முறை இந்த நாளுடைய சிந்தனைகள் அனைத்தையும் சிந்தித்துவிட்டு, அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இறைவனை மட்டும் மனதில் இருத்துவோம். கண்களையும் மூடியவாறு நம் இதயத்திலே ஆண்டவரை தரிசிக்கின்ற வண்ணம் இதயத்தில் இயேசுவே எழுந்தருளி வாரும் என்று ஜெபித்து கொண்டிருப்போம். இயேசுவே என் இதயத்தில் எழுந்தருளி வாரும், இயேசுவே என் இதயத்தில் எழுந்தருளி வாரும் என்று ஜெபிப்போம். இறைவன் நமது இதயங்களில் எழுந்தருளி வர வேண்டும். இதோ கிறிஸ்து பிறப்பு திருநாளை நாம் காண்கின்றோம். அவர் விண்ணை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் அந்த பூமியில் காலி தொழுவத்தில் பிறப்பதற்காக அல்ல, மாறாக நமது ஒவ்வொருவருடைய இதயங்களில் பிறப்பதற்காக இறங்கி வந்தார். நமது இதயங்களில் குடியிருப்பதற்காக வாஞ்சையோடு வந்தார். ஆகையால் தான் திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ ஆண்டவர் உங்களது வாசற்படியில் நின்று கொண்டு தட்டிக்கொண்டே இருக்கிறார். நீ கதவை திறந்து தந்தால் அவர் உன் வீட்டிற்குள் வந்து உன்னோடு உணவருந்துவார் என்று. ஆகையால் இந்த நேரத்திலே அவர் நமது இதயத்திற்குள் வந்து, நமது வீட்டிற்குள் வந்து குடியிருந்து நம்மோடு உணவருந்த, நம்மோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவரை நாம் இதயத்திற்குள் வரவேற்று, இயேசுவே என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். கைகளை கூப்பி கண்களை மூடியவாறு எல்லா இதயங்களிலிருந்தும் இந்த ஜெபம் இடம்பெற்றும். இயேசுவே என் இதயத்தில் எழுந்தருளி வாரும், எனக்குள் எழுந்தருளி வாரும், என் வீட்டிற்குள் எழுந்தருளி வாரும், என் வாழ்க்கை சூழல்களில் எழுந்தருளி வாரும். என்றும் என் இதயத்தில் உமக்கு இடம் தருகின்றவனாக, என் இதயத்தை முழுவதும் நான் உமக்கு தருகின்றவனாக வாழ நான் ஆசைப்படுகிறேன். ஆகையால் ஆண்டவரே என் இதயத்திற்குள் எழுந்தருளி வாரும் என்று நம் ஆண்டவரை இதயத்திற்குள் அழைப்போம். ஏனெனில் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளிலிருந்து, வாழ்க்கையின் போராட்டங்களிலிருந்து, வாழ்க்கையின் கவலைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையும், நமக்கு ஒரு சமாதானமும், நமக்கு ஒரு நிம்மதியும், நமக்கு ஒரு அமைதியும் தருகின்றவர் ஒரே ஒருவர் தான். அவர் ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணை விட்டு பூமிக்கு வந்தவர், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது வாழ்வை பலியாக ஒப்புக் கொடுத்தவர். நான் வந்திருப்பது நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை நமக்காக தந்த நமது ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமது இதயத்திற்குள் வரும்படியாக வாஞ்சையோடு விரும்பி ஒரு நிமிடம் ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவரே இயேசுவே என் இதயத்தில் எழுந்தருளி வாரும், என் இதயத்திற்குள் வாரும், என் இதயத்தில் குடியிரும் ஆண்டவரே என்று அழைப்போம். இயேசுவே இங்கு குடியிருக்கிற ஒவ்வொரு மக்களிலும், இங்குமை தேடுகிற ஒவ்வொரு இதயங்களிலும் ஆண்டவரே எழுந்தருளி வாரும். இயேசுவே நீரே மொழிந்தீர், 2-3 பேர் மனபுத்து கேட்கின்ற எது காரியத்தை நிறைவேற்றி தருவேன் என்று. ஆகியால் நாங்கள் இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே எங்களது இதயங்களுக்குள் நீர் குடிகொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, ஒரே வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாக்குறுதியில் மீறாதவரே, வாக்குறுதியில் தவறாதவரே, வார்த்தை உண்மையுள்ளவரே, ஆகியால் நாங்கள் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு இந்த நேரத்திலே கேட்கிறோம். அப்பா எங்களது இதயங்களில் நீரை கடந்து வாரும், எங்களது இதயங்களுக்குள் நீர் குடிபுகும் ஆண்டவரே, எங்களது இதயத்திற்குள் வாரும் ஆண்டவரே, எங்களது இதயத்திற்குள் வாசம் செய்யும் ஆண்டவரே. என்றும் எங்களது இதயத்தில் நீ குடியிருந்து கொண்டு எங்களை அலட்டுகின்ற, எங்களை துன்புறுத்துகின்ற, எங்களுக்கு வேதனை தருகின்ற, எங்களுக்கு சோதனை தருகின்ற எல்லா வாழ்க்கை சூழல்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை மீட்கின்றவராக, ரட்சிக்கின்றவராக, ஆறுதல் தருகின்றவராக, பாதுகாக்கின்றவராக, வழி நடத்துகின்றவராக எங்களுக்குள்ளே நீர் என்றும் வாசம் செய்ய வேண்டும் என்று அப்பா இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி அழைக்கிறோம். ஆண்டவரே எங்களது இதயங்களுக்குள் குடிகொள்ளும் ஆண்டவரே, எங்கள் இதயங்களுக்குள் வாரும் ஆண்டவரே, எங்களுக்குள் வாரும் இயேசுவே, எங்களுக்குள் வாரும், எங்கள் இதயங்களில் வாரும், எங்களில் கடந்து வாரும், எங்களை விட்டு கடந்து போகாதையும் ஆண்டவரே. நீர் கடந்து போனால், எங்களை விட்டு அகன்று போனால் எங்களது வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கை சோர்ந்து போய்விடும் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக மாறிவிடும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோ சமாதானமோ கண்டடைய முடியாத ஒரு வாழ்வாக எங்களது வாழ்வு மாறிவிடும். ஆகியால் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு கடந்து போகாமல் எங்கள் இதயத்திற்குள்ளே இந்த நேரத்திலே வாரும் ஆண்டவரே, எங்கள் இதயத்திற்குள்ளே குடிகொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உமது
பிள்ளைகள் என்ற உணர்வோடு, நாங்கள் உமது மக்கள் என்ற உணர்வோடு ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கிறோம். உரிமை பேருடையவர்கள் என்ற அதிகாரத்தோடு அழைக்கிறோம். ஆண்டவரே உம் நீர் தந்த அனைத்து உரிமைகளோடு சேர்ந்து உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா, எங்களது இதற்குள் வாரும். அப்பா தந்தையே என்று அழைக்கின்ற ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்பது நாங்கள் ஒருவர் மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்து ஆவியானவரும் ஜெபிக்கிறார். ஆகியால் நாங்கள் இருவர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களது இதயத்திற்குள் வாரும். ஆண்டவரே எங்களுக்குள் வாரும். நாங்கள் வாழ வேண்டிய வழியை காட்டி தந்து கொண்டு ஆண்டவரே செம்மையான பாதையில் எங்களை நடத்தி கொண்டு நாங்கள் மகிழ்ந்திருக்க, இவ்வுலகத்தில் நிம்மதியோடு வாழ ஆண்டவரே எங்களுக்குள் குடிகொள்ளும். எங்களது வாழ்க்கையில் வாரும். ஆண்டவரே இருக்க நம் அனைவரும் இந்த நேரத்திலே முழுதல் படியிட்டு இருகரங்களையும் மார்போடு நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை இதயத்தில் உணர்வோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை நமது வாழ்க்கையில் உணர்வோம். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொள்வோம். இது ஆண்டவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருப்பவர், நம்மை விட்டு கடந்து போவார், அகன்று போவார் அல்ல, மாறாக நம்மோடு இருக்கிற இறைவன் அவர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல். அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர். அவரை நமது இதயத்தில் இந்த நேரத்திலே உணர்ந்து அனுபவிப்போம். இயேசு கிறிஸ்து இதோ நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிற இடங்களில் எல்லாம் விடுதலை உருவாகிறது. அவர் இருக்கிற இடங்களில் எல்லாம் மீட்பு உருவாகிறது. அவர் இருக்கிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு உருவாகிறது. அவர் இருக்கிற இடங்களில் எல்லாம் அமைதியும் சமாதானம் குடிகொள்கிறது. ஆகிய இந்த நேரத்திலே இதயங்களில் அமைதியை பெற்றுக் கொண்டவர்களாக, அமைதியில் உறவாடுகின்ற இறைவனை நம் இதயத்தில் அனுபவித்தவர்களாக ஒரு நிமிடம் மௌனமாக ஆண்டவரை இதயத்தில் அனுபவிப்போம். அமைதியாக இறைவனை நமது இதயத்தில் நாம் அனுபவிப்போம். இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுபவிப்போம். வாரும் இயேசுவே, என் இதயத்திற்குள் வாரும் இயேசுவே, என்னோடு இரும் இயேசுவே. வா வா இயேசுநாதா, வா மிகநாதா, என் இதயம் தேடிடும் ஸ்நேகமே நீ. வா வா இயேசுநாதா, வா வா இயேசுநாதா, வா வா ஸ்நேகநாதா, என் ஹிருதயம் தேடிடும் ஸ்நேகமே நீ. வா வா இயேசுநாதா, நீ என் பிராணநாதன், நீ ஸ்நேகராஜன், നിന്നിലെല്ലാമേ ജീവനും സ്നേഹവുമേ. വാ വാ യേശുനാഥാ, നീ എൻ പ്രാണനാഥൻ,
നീയൊഴിഞ്ഞുള്ളോരാനന്ദം ചിന്തിച്ചിടാ യേശുനാഥ നീയൊഴിഞ്ഞുള്ളോരാനന്ദം ചിന്തിച്ചിടാ യേശുനാഥ യേശുനാഥ സ്നേഹരാജാ ഹൃദയം തേടിടും സ്നേഹവേദി യേശുനാഥ പ്രഭാ മധുരമല്ല നീ വരുമ്പോഴെന്നാനന്ദം വന്യമല്ല യേശുനാഥ പൂക്കൾക്കെല്ലാം പ്രഭാ മധുരമല്ല നീ വരുമ്പോഴെന്നാനന്ദം വന്യമല്ല യേശുനാഥ യേശുനാഥ സ്നേഹനാഥ ഹൃദയം തേടിടും സ്നേഹവേദി യേശുനാഥ പോകരുതേ നാഥ നിൽക്കണമേ തീർത്തു കൊള്ളാം ഞാൻ നല്ലൊരു പൂമണ്ഡപം യേശുനാഥ വേണ്ട പോകരുതേ നിൽക്കണമേ തീർത്തു കൊള്ളാം ഞാൻ നല്ലൊരു പൂമണ്ഡപം യേശുനാഥ യേശുനാഥ സ്നേഹനാഥ ഹൃദയം തേടിടും സ്നേഹവേദി യേശുനാഥ ആണ്ടവർ അവർ മാറാத ദൈവം, என்றும் மாறாதவர். இவரேற்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
அவர் மாற்றம் இல்லாத இறைவன், என்றும் மாறாதவர். வாக்களித்த இறைவன், அவர் மாறாதவர். வாழ்வளித்த இறைவன், அவர் மாறாதவர். நம்மை படைத்த இறைவன், அவர் மாறாதவர். என்றும் நிலையாக இருக்கக்கூடியவர். இந்த நிலையான இறைவன் தந்த வாக்குறுதி ஒன்று: நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ திக்கற்றவனாக போய்விட மாட்டாய், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானே உன் கடவுள். இதோ நம் ஆண்டவர் நிலையான புகழ்ச்சிக்குரியவராக, நித்தியம் ஆட்சிக்குரியவராக, நிலையானவராக இருக்கிறவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். அவரே நமது கற்பாறை, மீட்பின் பாறை. திருப்பாடல் 27 நாம் வாசிக்கின்றோம், போர் வரும் நாளில் அவர் என்னை உயர்ந்த பாறை மேல் நிறுத்துவார் என்று. இந்த கற்பாறை நம்மை மீட்கின்ற, ரட்சிக்கின்ற, யுத்தத்தின் நாளில், போரின் நாளில், போராட்டத்தின் நாளில் நம்மை பாதுகாப்பாக உயர்ந்த மலை மேல் நிறுத்துகின்ற பாறை இதோ நம் முன்னால் இருக்கிறார். இந்த பாறையில் அடைக்கலம் அடைந்த யாரும், இந்த நிலையான இறைவனில் நம்பிக்கை கொண்ட யாரும் கைவிடப்பட்டு போனதில்லை, அழிவுக்குள்ளானதில்லை. அவர்கள் வாழ்வு திக்கற்று போய்விடவில்லை. அந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். திருப்பாடல்கள் 118 அதிகாரம் 22, 23 இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கின்றதுண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இடறச் செய்யும் கற்பாறை, அதை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இடறி விழுவார்கள், இடறச் செய்கின்றது. ஆனால் நம்பிக்கை கொண்டவரோ அதில் இடறி விழ மாட்டார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 9 அதிகாரம் 33 இறை வார்த்தையை இவ்வாறு சொல்லுகிறார், இதோ தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையும் இடறச் செய்யும் கல்லையும் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இதன் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் யாரும் வெட்கமுற மாட்டார்கள், யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த கற்பாறை ஆகிய ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டால், ஆகியால் கடந்து வந்த பாதைகளில், நமது வாழ்க்கை பயணங்களில் நாம் நமது வாழ்க்கையில் இந்த கற்பாறையிலிருந்து அகன்று போயிருந்தால், இந்த மீட்பின் சின்னமாகிய ஆண்டவரிடம், இந்த மீட்பிற்கு காரணமான இயேசு கிறிஸ்துவிடம், என்றும் மாறாதவராக, என்றும் அன்பு செய்கின்ற நல்ல இறைவனாக நம்மோடு வாழ்கிற நம் ஆண்டவரிடம் நாம் திரும்பி வருவோம். இந்த நாளிலே, ஆண்டவரே, நீரே என் கற்பாறை, நீரே என் மீட்பு, நீரே என் அடைக்கலம், நீரே என் வாழ்வு, நான் உம்மில் தஞ்சம் புகுகிறேன், நான் உம்மில் அடைக்கலம் கொள்கிறேன். ஆண்டவரே, உமது சிறகின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும், கேடு வரும் நாளில் என்னை பாதுகாப்பாய் வைத்தருளும். ஆண்டவரே, எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், என்னை துன்புறுத்துபவர்கள் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், என் எதிரிகள் நான் அழிவுறுவதை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நானோ உம்மிடம் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லுகிற திருப்பாடல் ஆசிரியரை போல நாங்கள் அனைவரும், ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்களும் இத்தகைய பலவிதமான வாழ்க்கை சூழல்களில் கடந்து போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் எனக்கு இரட்சகராக, நீர் ஒருவர் எனக்கு மீட்பராக, நீர் ஒருவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் என்பதுதான் எனது ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு எதிர்நோக்கு. ரோமேயர் 5:5 நாங்கள் வாசிக்கின்றோம், ஆண்டவரே, எதிர்நோக்கு ஒருபோதும் உங்களை இடறச் செய்யாது என்று. தூயாவி மூலமாக நாங்கள், ஆண்டவரே, உம்மை அப்பா தந்தையே என்று அழைக்கின்ற பெயர் பெறுகிறோம். அதே ஆவியானவர் மூலமாக நாங்கள் இந்த நேரத்திலே உம்மோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் அறியாதவர்கள், தெரியாதவர்கள், ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு துணையாளராக, தேற்றரவாளராக, உதவியாளராக எங்களுக்கு நீர் தந்தது அந்த ஆவியானவர் ஒருவரை தான். ஆகையால் அவரோடு இணைந்து நாங்கள் இந்த நேரத்தில் உம்மோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற எங்களது விண்ணப்பங்களை, எங்களது வேண்டுதல்களை, எங்களது எல்லாவற்றையும் நீர் கேட்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உமது பிள்ளைகள் தளர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நோய்கள், குடும்ப சூழல்கள், பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எங்களது வாழ்வுக்கு கவலைகளை வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது.
எதிர்காலத்தை பற்றிய கேள்விகள் பல வேளைகளில் எங்களுக்கு துன்பங்களை தருகிறது ஆண்டவரே. மரண பயம் சில வேளைகளிலாவது எங்களை அலட்டுகிறது ஆண்டவரே. நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்வி சில வேளைகளில் எங்களுக்கு துன்புறுத்தல்களை தருகிறது ஆண்டவரே. பிள்ளைகளுடைய நோய், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை என்று எங்களது குடும்பத்தில் பலவிதமான சோதனைகள் நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஆண்டவரே. யாரிடம் போவோம்? நீர் ஒருவரே எங்களுக்கு விடுதலை, அடைக்கலம் என்று உணர்ந்தவர்களாக இதோ ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம். முது சந்நிதியிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. உன்னை மீட்க முடியாத அளவுக்கு எனது கை குறுகி விடவில்லை என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது, என் மீது உமது கரத்தை நீட்டும். குறுகிவிடாத உமது கரங்களை நீட்டி என்னை ஆசீர்வதியும். எங்களை தொடும் ஆண்டவரே. பல மாதங்களாக தொடர்ந்து அனுபவிக்கின்ற ஆண்டவரே இருமல், காய்ச்சல், முதுகுவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி என்று ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம், பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம், பல மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கிற தேடல் என்று ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்காத பல தேவைகள், ஆசைகள், வேண்டுதல்கள் என்று பலவை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்திலே எல்லா வேண்டுதல்களையும் உடைய பாதத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே எங்கள் கண்மலையாக, எங்கள் கற்பாறையாக, எங்கள் அடைக்கலமாக இருக்கிற உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம். இவர் இந்த நேரத்தில் எழுப்பி நின்று கொண்டு எங்கள் கண்மலையாக இருக்கிற, எங்களை காக்கிற இறைவன் நீரே, நிலையான எங்கள் அடைக்கலம் நீரே, உம்மில் நாங்கள் தஞ்சம் அடைகிறோம் என்று கைத்தாளத்தோடு ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய நம்பிக்கையும், ஆண்டவருடைய அன்பையும், ஆண்டவருடைய அருளையும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே பெறுவோம். கைத்தாளத்தோடு அனைவரும் சேர்ந்து நமக்கு ஒரு அடைக்கல பாறை உண்டு, நம்மை கைவிடாத ஒரு இறைவன் உண்டு. நம்பி வந்தால் நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நீர் தேடினால் கண்டடைவா என்று சொன்ன ஆண்டவர் உண்டு. நீ கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் உண்டு. இதோ நான் உன் அருகில் இருக்கிறேன், என்னை கூப்பிடு, நான் உனக்கு குரல் தருவேன் என்று சொன்னவர் இதோ நம்மத்தில் இருக்கிறார். உனக்கு மீட்க முடியாத அளவுக்கு எனது கரம் குறுகிவிடவில்லை என்று சொன்னவர் இதோ நான் நம் அருகில் இருக்கிறார். அஞ்சாதே, நானே உன் கடவுள், திகையாதே, நானே உன் ரட்சகர் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நான் உன்னை மீட்கும்படி உன் அருகில் இருக்கிறேன், உன் வலப்புறம் இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். திருப்பாடலில் வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கற்பாறையும், நமக்கு கேடயமும், நமக்கு கதிரவனும், நமக்கு நிழலுமாக என்றும் நம்மோடு இருக்கிறார், எப்போது நம்மோடு இருக்கிறார். ஆகையால் இந்த ஆண்டவர் இதோ நம்மை மீட்கிற இறைவன், நமக்கு கற்பாறையாக இருக்கிறவர், கண்மலையாக இருக்கிறவர், காக்கிறவர். ஆகையால் ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், என்னை காக்கிற தெய்வம் நீரே, எனக்கு அடைக்கலம் நீரே என்று பாடி ஆராதிப்போம். எந்த கண்மலையானவரே இயேசுவே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, நீர் ஒருவரே ஆண்டவர். எந்த கண்மலையானவரே, அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, காக்கும் தெய்வம் நீரே, ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வாழ்க்கையில் துயர்கள் வருகிற போது, வாழ்க்கையில் இடர்கள் வருகிற போது நம்மை துன்புறுத்துகின்றவராக அல்ல,
நம்மை கைவிடுகின்றவராக அல்ல, நம்மை விட்டு அகன்று இருக்கிறவராக அல்ல நம் ஆண்டவர் இருப்பது. மாறாக அவர் நம்மோடு என்றும் இருக்கிறார். நம்மை வழிநடத்துகின்றவராக, நம்மை காக்கிறவராக, நமக்கு என்றும் துணை இருக்கிறவராக நம்மோடு இருக்கிற ஆண்டவர். ஆகையால் அவர் சொல்லுகிறார், நான் என்றும் உன்னோடு இருப்பேன், என் சிறகுகளின் நிழலில் நான் உனக்கு அடைக்கலம் தருவேன், நீ அஞ்சாதே திகையாதே. ஆண்டவர் நம்மை சிறகுகளில் அரவணைத்து பாதுகாக்கிறார். இதோ நாம் வாசிக்கிறோம் இணைச்சட்ட நூல் 32ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம், நீ பாலைவனத்தில் மணல் சூழ்ந்திருக்கிற இடத்தில் அங்கே ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், உன்னோடு இருந்தது பிற தெய்வங்கள் அல்ல, உன்னோடு இருப்பவர் உனது வாழ்க்கையினுடைய இருள் சூழ்ந்த அனுபவங்களில், மணல் சூழ்ந்த இடங்களில், இருள் சூழ்ந்திருக்கிற அனுபவங்களில், யாரும் இல்லை என்று நினைக்கிற இடங்களில் உன்னோடு இருப்பவர்கள் பிற தெய்வங்கள் அல்ல, மாறாக உன்னை காக்கிற, உன்னை படைத்த, உனக்கு தேவையானவற்றை எல்லாம் தர வல்லவராக இருக்கிற, அனைத்தையும் ஒரு சொல்லால் உருவாக்கினார் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் விரித்த சிறகுகளில் உன்னை சுமந்தார். வேறு அந்நிய தெய்வங்கள் அல்ல, மாறாக அவர் ஒருவர் மட்டுமே உன்னை தோளில் சுமந்தார் என்று. நேரத்திலே ஆண்டவர் நம்மை சுமக்கிற ஆண்டவர். நீ வாழ்க்கையில் இடறி விழுகிற போதும், வாழ்க்கையில் சறுக்கி போகிற போது, பல இடங்களில் தவறுகள் செய்த போதும் உன்னை சுமந்து கொண்டு நீ வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கையில் விடியலை நோக்கி உன்னை சுமந்து செல்கிற ஆண்டவர் இதோ இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரே, உன் சிறகுகளின் நிழலில் எனக்கு என்றும் தஞ்சம் உண்டு, நான் சோர்ந்து போக மாட்டேன், துவண்டு போக மாட்டேன், மீண்டும் எழுந்து நிற்பேன் என்று வல்லமையோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி தட்டி ஆராதனை உமக்கே, உற்சாகத்தோடு ஆராதனை 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 இயேசுவே உமக்கு மட்டுமே ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, உற்சாகமா தட்டி, என்னை காக்கும் தெய்வம் காக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கண்மலையானவரே, நமக்கு அடைக்கலம் உண்டு, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், அவர் வல்லவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு உரியவர், நம்மோடு இருக்கிறார். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதிக்கிறேன். ஆராதனை உமக்கே, தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கே, இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாழ்க்கையில் பலம் குறைந்து போகிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு, பயம் சூழ்ந்திருக்கிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு, நான் மரணம் அடைந்தேன் என்று நினைக்கிற சில அனுபவங்கள் உண்டு, யாரும் எனக்கு இல்லை என்று நினைக்கிற சில தருணங்கள் உண்டு. இந்த பவுல் கூறுகிறார், ஆண்டவரே நான் பலகீனனாக இருக்கிறேன், எனது இதயத்திற்குள் ஒரு முள் துளைத்திருக்கிறது ஆண்டவரே, அதை எடுத்துவிட எனக்கு வலுவில்லை ஆண்டவரே, என்னால் எடுத்துவிட முடியவில்லை. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஆண்டவரே, அதை எதிர்கொள்ள என்னால் முடியவில்லை. வாழ்க்கையில் சில கடன் தொல்லைகள் ஆண்டவரே, அதிலிருந்து எழும்ப முடியவில்லை ஆண்டவரே. நோய்கள் மேல் நோய், என் பிள்ளைகளுக்கு நோய்களுக்கு மேல் நோய், கணவருடைய குடிப்பழக்கம் ஆண்டவரே, பொறுப்பில்லாத குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவரே, பொறுப்பில்லாத மனைவி என்று குடும்பத்தில் உள்ள பலவிதமான பிரச்சனைகள் எழுந்து நிற்பதற்கு வலுவில்லாதவர்களாக நாங்கள் துவண்டு போய்கொண்டிருக்கிற பலகீனர்களாக போய்கொண்டிருக்கிற அதே அனுபவங்களோடு இருக்கிற போது ஆண்டவரே, நீர் பவுலோடு சொன்னீர், எனது அருள் உனக்கு போதும், உன் பலகீன வேளைகளில் எனது பலன் அதிகமாக புலப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ பலகீனர்களாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களது வலிமையில் நம்பி நம்பி நாங்கள் துவண்டு போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வலுவற்றவர்கள், நீர் வலிமை தராவிடில் ஆண்டவர் நீர் கரம் பிடித்து தூக்கி விடவில்லை என்றில் ஆண்டவரே, நாங்கள் பாதாளத்திற்குள் வீழ்வது திட்டம் ஆண்டவரே. ஆகையால் பலகீனர்களாக இருக்கிற நாங்கள் இதோ உம்மை
நோக்கி பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. நான் பலகீனனாக இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நீர் பலன் உள்ளவர். பலவானாகிய நீர் எனக்கு விடுதலையும் மீட்பும் தர வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நன்றி இயேசுவே. பலவீன நேரங்களில் எப்போதும் கிருபை தந்தீரையா. ஆண்டவரே இயேசு ராஜா என் பலனானி, அப்பா எதற்கும் பயமில்லையே. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. இயேசு ராஜா என் பலனானி, நீரே எனக்கு கிடைக்கலாம் ஆண்டவரே. எதற்கும் பயமில்லையே. நீரே எனக்கு கற்பாரை ஆண்டவரே. ஆராதனை கைகளை உயர்த்தி தட்டி, கைகளை உயர்த்தி நன்றாக தட்டி. ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஒருவரே வல்லவர் ஆகியால் ஆராதிக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு ஆற்றலோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு உண்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வாழ்நாள் முழுவதும் இனி நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். என் ஆண்டவரை என் உயிருள்ள நாள் வரையும், என் கடைசி மூச்சு வரை எனக்கு வாழ்வு தந்தவரை, என்னை காக்கிறவரை, எனது வாழ்வுக்கு தேவையான அனைத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ என்று எனக்கு அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக, எனக்கு மேல் ஆசீர்வாதமாக இருக்கிற என் ஆண்டவரை என் உயிருள்ள நாளெல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். இதுவே நான் இயற்கையோடு, என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா மனிதர்களோடு, எல்லைத்து படைப்புகளோடு செய்ய வேண்டிய காரியம். திருப்பாடல் 150 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என் கைத்தாளத்தோடு, மத்தாளத்தோடு, எல்லா நரமண்டலங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நான் பாடி ஆராதிக்க வேண்டும். சிரமண்டலங்களோடு ஆண்டவரை புகழ வேண்டும். கைத்தாளங்களோடு நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆகியால் இனி வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நான் உம்மை புகழ்கின்றவளாக, நான் உம்மை புகழ்கின்றவனாக, நான் உம்மை ஆராதிக்கின்றவனாக, நான் உம்மை ஆராதிக்கின்றவளாக என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு மட்டுமே புகழ் தருகின்றவளாக, உமக்கு மட்டுமே ஆண்டவரே உம்மில் மட்டும் தஞ்சனம் கொள்கிறவர்களாக எனது வாழ்வு மாறுபடியாக ஆண்டவரே நான் உம்மை புகழ்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒருவரே எனக்கு எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எனக்கு எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அறிக்கையிட்டவாறு ஆண்டவரே என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ வேண்டிய வரத்தை எனக்கு தாரும் என்று பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. அப்பா உயிருள்ள நாட்கள் எல்லாம் வரம் தாரும் ஆண்டவரே, வரம் தாரும். புகழ்ந்து பாடிடுவே. உம்மை விட்டு அகன்று போக விடாதே ஆண்டவரே. ராஜா நீர் செய்த நன்மைகளை என்று பாடனப்பா, எண்ணியே துதித்திடுவே. என்று உங்கள் நன்மைகளை நினைத்து பாட. ராஜா நீர் செய்த நன்மைகள் வாழ்க்கையில் ஆயிரம் நன்மைகள் ஆண்டவரே, பல ஆயிரம் கோடிக்கணக்கான நன்மைகளை நீர் செய்தீர் ஆண்டவரே. நன்றி ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 உமக்கே. இயேசுவே ஆராதனை 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 உமக்கே. உமக்கு மட்டுமே ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஒரு சகமாக கைத்தட்டி ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை கவலைகளை மறந்து ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். விடுதலை 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 தருகிறவர், மீட்பு ரட்சிப்பு தருகிறவர். பலவிதமான கவலைகளை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு அவர் பயனில்லை, பலவிதமான சிந்தனைகளோடு இருப்பதில் பயனில்லை. அவருக்கு முன்னிலை கொடுத்து அவரை மட்டும் ஆராதித்து அவரை புகழ்கிற வேளையில் விடுதலை உண்டாகும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அரசை நீதியை நீ நாடினால் உனது வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். உனது வாழ்க்கை தேவையான அனைத்தையும் அவர் தருவார். ஆகிய அவருக்கு ஆட்சியை கொடுத்தால் போதுமானது, அவரை புகழ்ந்தால் போதுமானது. எனவே அவர் புகழ்ச்சிக்குரியவர். இஸ்ரவேலில் புகழ்ச்சிக்குரியவராக வீட்டிருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் மத்தியில் அவர் இதோ அப்பமாக வந்திருக்கிறார், விடுதலை தருகிறவராக வந்திருக்கிறார். நமது மத்தியிலே
வேளையிலே நம்மை பார்ப்பதற்காக விண்ணை விட்டு பூமிக்கு வந்திருக்கிறார். சிறியவராகி இருக்கிறார், எளிமைப்பட்டிருக்கிறார், தன்னை தாழ்த்தி இருக்கிறார். இத்தகைய பெரிய கடவுள் வேறு இல்லை. நீ கூப்பிடு, உனக்கு குரல் தருவேன் என்று சொன்னவர். நீ கூவி அழைக்கிற போதெல்லாம் உனது அருகில் இருக்கிற வேறு கடவுள் ஒருவர் இல்லை. இவர் ஒருவரே உன்னோடு இருக்கிற ஆண்டவர். ஆகியால் உன்னை விட்டுக் கொடுத்து கொண்டு மனம் திறந்து உனது சுமைகளை பாரங்களை மறந்து உனது கவலைகள் எல்லாம் அவரது பாதத்தில் ஒப்புக் கொடுத்துக் கொண்டு இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆண்டவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு மட்டுமே ஆராதனை, உமக்கு மட்டுமே புகழ். நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஆண்டவரே நான் ஏற்று அறிக்கையிட்டு உம்மை புகழுகிறேன். ஆண்டவரே என் குடும்பத்துடைய சூழல்களை மாற்றும், என் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றும், என் கவலைகளை மாற்றும், கண்ணீரை துடைத்து விடும். ஆண்டவரே என்னை உயர்த்தும். ஆண்டவரே நான் பாதாளத்தில் விழுந்தவரை போல இருந்தாலும் நீர் உயர்த்தி நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். என்னை உயர்த்தி நிறுத்தும். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறவர் மத்தியில் என் முகம் ஒளிரச் செய்யும். ஆண்டவரே இதோ அபிஷேக தைலத்தால் என்னை நிரப்புவேன் என்று சொன்னவரே, என் தலையில் அபிஷேக தைலத்தை தீண்டும். ஆண்டவரே நிரப்பும். ஆண்டவரே வாழ்வில் அபிஷேகம் பெற்று உயர அபிஷேக தைலத்தால் என் தலையில் பூசும். ஆண்டவரே ஆராதனை உமக்கே. விழுந்தல் படியிட்டு கண்களை மூடி நம் ஆண்டவரிடம் நமது விண்ணப்பங்களை எல்லாம் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவருடைய வலிமை வாய்ந்த கரத்தின் கீழ் தாழ்மையோடு நிறுத்துங்கள், உங்களை நிறுத்துங்கள். ஆண்டவருடைய வலிமை வாய்ந்த கரம் இப்போது இதோ நமக்கு மேலாக நிற்கிறது. நம்மை தாழ்த்துவோம். நான் என்ற எண்ணங்களை விட்டு விடுவோம். நான் என்ற சிந்தனையை மறந்து விடுவோம். எனக்குரியது என்ற சுயநலத்தை விட்டு விடுவோம். சுயநலத்தையும் அகங்காரங்களை மறந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அவரது பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக கிடந்து அவரை வணங்க வேண்டும். வெளியில் வாசிக்க நெடுஞ்சான் கிடையாக கிடந்தவரை முழுவதுமாக தாழ்பற்ற ஆண்டவருடைய பாதத்திலே விழுகின்றவர்களாக நம்மை தாழ்த்துவோம். எனில் நாம் வெறும் அற்பமானவர்கள், நிஸ்சாரமானவர்கள், இன்று இருக்கிறது நாளைக்கு மாடி போகிறதுமான பூவை போன்றவர்கள், புல்லை போன்றவர்கள். மனித வாழ்வு அவ்வளவு. இந்த அற்ப காலத்தில் நான் என்ற எண்ணத்தால், அகம்பாவத்தால், அகங்காரத்தால் நாம் இழந்த பலது உண்டு. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போனது. வலிமை வாய்ந்த அவரது கரம் நம்மிடமிருந்து அகன்று போனது. அவருடைய கோட்டை, அவருடைய பாதுகாப்பு அரண் நம்மை விட்டு அகன்று போனது. அவருடைய பிரசன்னம் நம்மிடமிருந்து அகன்று போனது. ஆகையால் பல தீமைகள், தீயாவினுடைய தொல்லைகள், நோய்கள், பிரச்சனைகள் என்று நமது வாழ்க்கையில் பலதும் நம்மை அலட்டிக் கொண்டிருக்கிறது. இதோ இன்று, இந்த நாள், இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெறுகிற நேரம், விடுதலையின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரமாக மாற வேண்டும். இழந்ததை அனைத்தையும் தர ஒரு நொடிப்பொழுதில் தர வல்லவர். யோபுடைய வாழ்க்கையில் காண்கிறோம். யோபு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். இறுதி மூச்சு வரை அவரது வாழ்வு பிறருடைய பார்வைக்கு அழிந்து போனது என்று தோன்றினாலும், பாவம் செய்த மனிதன் என்று தனது சகோதர நண்பர்களை அவரை குறை கூறின பின்னரும், நீ பாவி, உனது பாவத்தினால் தான் நீ இவ்வாறு ஆகி இருக்கிறாய் என்று பிறரெல்லாம் சொன்ன பின்னரும் கடவுள் மீதான நம்பிக்கையை அவர் கைவிடவில்லை. காண்கிறோம், அவர் இழந்து போனதை 2 மடங்காக ஆண்டவர் அவருக்கு திருப்பி கொடுத்தார். இழந்ததை எல்லாம் அவர் 2 மடங்காக ஒரு நொடி பொழுதில் திருப்பி கொடுத்த ஆண்டவர். நீ நம்பு, உன் முன்னால் இருக்கிறவர், அனைத்தையும் படைத்தவர், உனக்கு உயிர் கொடுத்தவர். நீ நினைக்காத உனது வாழ்க்கையில், நீ நினைக்காத உயிரை, நீ நினைக்காத உனது பெற்றோரை, நீ நினைக்காத ஒரு குடும்பத்தை உனக்கென தந்தவர். நீ அறியாத பல நண்பர்களை, நீ அறியாத பல கால சூழல்களை உனக்கு தந்தவர். உனக்கான நல்வாழ்வின் திட்டங்களை ஏற்படுத்தியவர் இவர் ஒருவரே. ஆகையால் நீ முழுவதுமாக அவருக்கு நீ ஒப்புக்கொடு, முழுவதுமாக நீ அவரிடம் சரணடை. அவர் பார்த்துக் கொள்வார். காகம் பறந்து வருகிற போது தனது குஞ்சுகளை சிறகின் கீழ் பாதுகாக்கிற கோழியை போல நம் ஆண்டவர் அழகியாகின்ற காகம் பறந்து வருகிற போது தனது சிறகின் கீழ் நம்மை பாதுகாப்பார். நாம் உயர்ந்த இடங்களை அடைவதற்கு கழுகின் சிறகின் மேல் நம்மை சுமந்து செல்வார். நமது குடும்பத்தையும் நமது வாழ்க்கை சூழல்களை எல்லாம் உயர்த்த, நமது வாழ்வு மேலும் மேலும் மகிழ்ச்சியாக மாற, நோய்கள், கவலைகள், கண்ணீரெல்லாம் விட்டு போக
அவரது முன்னிலையில் நம்மை சமர்ப்பித்தால் போதும். ஆகையால் நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுப்போம். நமது எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உமது விருப்பம் ஆண்டவரே, உமது சித்தம் எனது வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. நான் தொல்லைகள் பலவற்றை அனுபவிக்கிறேன், வேதனைகள் பலவற்றை அனுபவிக்கிறேன், சோதனைகள் பலவற்றை அனுபவிக்கிறேன், நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உமது திட்டம் என்னவோ எனக்கு வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவையில் தொங்குவதற்கு முன்னால் நீர் சொன்ன அதே ஜெபம், அப்பா கூடுமாக இந்த துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று போகட்டும், ஆனால் தந்தையே என் விருப்பம் அல்லப்பா, உம் விருப்பம் நிறைவேறட்டும், உமது சித்தம் எனது வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நீர் சொன்ன அதே ஜெபத்தை அப்பா, உம்முடைய வாயிலிருந்து வந்த அதே ஜெபத்தை நாங்களும் எடுத்துக்கூறி மோடி ஜெபிக்கிறோம். இந்த வேதனை எனக்கு வேண்டாம், இந்த நோய் எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம், இந்த துன்பங்கள் எனக்கு வேண்டாம், இந்த துயரங்கள் எனக்கு வேண்டாம். ஆனால் அப்பா என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேறட்டும், உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊக்கப்படுத்தும் ஆண்டவரே, நான் வாழ்வு உமது வார்த்தைகளால் எங்களை அபிஷேகம் செய்யும், உமது ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்யும், உமது ஆண்டவரே புதிய எண்ணெயால் எங்களை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. காட்டெருமையினுடைய வலிமையை போல என்னை வலிமை பெற செய்யும் ஆண்டவரே. புதிய எண்ணெயால் அபிஷேகம் செய்யும். 92 திருப்பாடல் 92:10 ஆண்டவரே தேரை வார்த்தையின் அபிஷேகம் எல்லா மக்களுக்கும் நிலையட்டும் ஆண்டவரே, எல்லா மக்களும் பெறட்டும் ஆண்டவரே. புத்துணர்வு பெற்றவர்களாக புதிய அபிஷேகத்தால் வாழ்க்கை நடத்துகிறவர்களாக நாங்கள் அனைவரும் மாற ஆண்டவரே ஆசீர்வதி. ஆசீர்வதிக்கிற கரத்தை எங்கள் மீது நீட்டும். குறிப்பாக ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆராதனையை குறிப்பாக ஜெபிக்க வேண்டிய கேட்டிருக்கிற எஸ்தாஸ் அமலா குடும்பத்தை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாளை தினம் திருமண நாளை கொண்டாடுகிற இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. கடந்த ஆண்டுகள் அனைத்தும் அவர்களை ஒன்றாக ஒரு மனதோடு உலகத்தில் வாழ அனுமதித்தீர். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் இன்பங்களிலும் எல்லாம் ஒரு மனதோடு அவர்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நடத்துவதற்கு உந்து சக்தியாக இருந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. தொடர்ந்தும் அவர்கள் பல ஆண்டுகள் உலகத்தில் உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டு வாழ அவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரை ஆசீர்வதி ஆண்டவரே. அந்த மகனுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்தருளும். அதுபோல நல்ல வேலை வாய்ப்பை அந்த மகனுக்கு கொடுத்தருளும். அவ்வாறாக ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளை பெயருக்காக காத்திருக்கிற தம்பதிகள், திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் ஆண்டவரே, உயர் படிப்புக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் எல்லாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே அரசு தேர்வுகளுக்காக தயாரிப்பு கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல ஞானமுடையவர்களாக நல்லபடியாக தேர்வு எழுதுவதற்கும் வாழ்க்கையில் வெற்றியை காண்பதற்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கின்ற கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதி. அந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சிரம் தாழ்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே. கடந்து போகாமல் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. யாக்கோபு ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறனை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை போக விட மாட்டேன். அன்று மூதாதையாகி யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தீர். இன்று முது பிள்ளைகளாகிய நாங்கள் இதே ஜெபத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்காமல் நீர் கடந்து போகாதீர். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் நம்மை தயார்படுத்துவோம். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. மாயிடரே
சேர்ந்து வணங்குங்கள், திருமுன் சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. தூயவரே உம்முடலாலும் மீட்பருளும் இரத்தத்தாலும் பாபத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீ விடுதலை செய்தீ. ஆண்டவரே உம் திருவருளை பொழிந்திடுவீரும் மக்களில், தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் இணையும் வரங்கள். தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் இறையும் வரங்கள். இயேசுவினை தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவினை சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை
அயராதுவும் வார்த்தை கேட்கச் செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராதுவும் வார்த்தை கேட்கச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். வரமானவும் வதனம் காணச் செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமானவும் வதனம் காணச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். விலகாதவும் கரங்கள் பற்றச் செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாதவும் கரங்கள் பற்றச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மெசியாவை வாழ்த்துங்கள். மெசியாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மெசியாவை வாழ்த்துங்கள். மீட்பரா மெசியாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். அருள் நிறைவால் சிந்தும் ஆவின் கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் பிறப்பதனை வாழ்த்துங்கள். விண்ணேர் படைத்த மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவனாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள்.